தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போறோம்னா, கோயிலிலிருந்து தமிழ் புறக்கணிக்கப்படுகிறது என்ற தலைப்பில் தான் பார்க்க போகிறோம். இதை பற்றி தெய்வத்தமிழ் பேரவை ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்குறாங்க. இது பார்க்குறதுக்கு முன்னாடி எங்கள் இன சொந்தங்கள் இந்த யூடியூப் சேனல் வளர உங்களுடைய சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை வளர வாழ்த்துங்கள். நன்றி. இனி காணொளிக்குள் போகலாம். தாய் தமிழ் பேரவை என்ற ஒரு அமைப்பு கோயிலில் தமிழ் புறக்கணிக்கப்படுகிறது என்று அவர்கள் பிரஸ் மீட் கொடுத்திருந்தார்கள். அதை பார்த்தேன். அதை பற்றி நாம் கருத்து கூறலாம் என்று முடிவெடுத்திருக்கிறோம். திருச்செந்தூர் முருகன் கோயிலில் தமிழில் வழிபாடு நடத்தப்பட வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சி கோர்ட்டில் அபிடேவிட் தாக்கல் பண்ணது. தன்னுடைய வாதங்களை எடுத்து வைத்து அதற்கு உத்தரவு பெற்று வந்தார்கள். அந்த கோர்ட்டிலே தமிழ் என்று தமிழ் வேற மொழி என்று ஏன் இப்படி கேட்கிறீர்கள்? எல்லாம் ஒரு மொழித்தானே, எல்லாம் தெய்வத்துக்கு புரியாதா என்று கூறியிருக்கிறார்கள். கோர்ட்டுமல்ல, மற்ற மனிதர்களும் மற்ற மாற்று மொழியினரும் கூட இந்த கருத்தை வைத்திருக்கிறார்கள். என்றால் தமிழ் என்பது தெய்வத்தின் மொழி. அதாவது எங்கள் சிவன், எங்கள் மாயோன், எங்கள் முருகன் என்ற ஆதிக்கடவுள்கள் உலக மனித குல தெய்வத்தின் கடவுள்கள் ஆவார்கள். மனித குலம் பரிணாமத்துக்கு முன்னே இந்த தமிழும் தமிழ் தெய்வங்களான இந்த ஆதி தெய்வங்கள் எல்லாம் பரிணமித்தது, வளர்ந்தது, வாழ்ந்தது. அப்படி இருக்கும்போது எங்கள் இறைவன் முருகன், எங்கள் இறைவன் சிவன், எங்கள் இறைவன் பெருமாள் என்று நாங்கள் அழைக்கிறோம், போற்றுகிறோம், புகழ்கிறோம். இப்படி இருக்கையில் தமிழில் வழிபாடு என்று கேட்கக்கூடிய சூழ்நிலையில் தள்ளப்பட்டு இருக்கிறோம். மக்கள் கவனமாக பார்க்க வேண்டும். திருச்செந்தூர் முருகன் கோயிலில் குடமுழுக்கு நடந்தது. நமக்கு சொல்லப்பட்டது தமிழிலும் குடமுழுக்கு நடத்தப்படும் என்று சொன்னார்கள். தமிழிலும் என்றால் இது தமிழ்நாடு, தமிழருக்கான ஒரு அரசு. தமிழர்களால் பார்த்து வாக்களித்து அமைக்கப்பட்ட அந்த அரசு தமிழருக்கு முன்னுரிமை இல்லை, தமிழிலும் குடமுழுக்கு நடத்தப்படும் என்று சொல்லி நடத்தினார்கள். அப்பொழுது நமக்கு என்னடா கர்நாடகாவில் நடத்துறியா, தெலுங்கானாவில் நடத்துறியா அல்லது கேரளாவில் நடத்துறியான்னு நம்ம கேட்கல. ஏன்னா நமக்கு எந்த வாய்ப்பும் இல்லை கேட்கறதுக்கு. அதனால தமிழ் புறக்கணிக்கப்படுகிறது. இப்பொழுது மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு குடமுழுக்கு நடத்துகிறோம் என்று அறிவித்திருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது நாம் என்ன கேட்கிறோம் என்றால், முழுமையாக மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் எங்கள் தமிழ் மறை ஓதப்பட வேண்டும், தமிழ் மந்திரங்கள் ஓதப்பட வேண்டும். நமக்கு மந்திரங்கள் என்றால் சமஸ்கிருத மந்திரம் அல்ல, சமஸ்கிருதம் ஒரு மொழி, அதை மந்திரமாக நமக்கு தெரிகிறது. அதனுடைய வேற்றுமொழி நமக்கு புரியாத மொழி என்பதால் அது மந்திரமாக நமக்கு தெரிகிறது. தமிழ் போல்தான் அதுவும் மொழி. தமிழில் மந்திரங்கள் என்றால் பாடல் போல தான் இருக்கும். அதே பாடல் தான் சமஸ்கிருதத்திலும் இருக்கும். சமஸ்கிருதம் நமக்கு புரிவதில்லை. அதனால் இது ஏதோ மந்திரம், இதற்கு தெய்வங்கள் கட்டுப்படுகிறது என்று நம்ம புத்தியில் ஏற்றி இருக்கிறார்கள். அப்படி அல்ல. அது தமிழ் மொழி போல் அதுவும் ஒரு மொழிதான். அதுவும் மனிதர்கள்
பேசாத மொழி, வெறும் 25,000 பேர் தான் பேசுகிறார்கள் என்று அறிவித்திருக்கிறார்கள் அந்த மொழியை. அந்த மொழியை கோவிலில் வைத்து இதுதான் தெய்வத்தின் மொழி என்று சொல்வது அபத்தம், பொய். ஏனென்றால் அது இப்பொழுதுவல்ல, ஆண்டாண்டு காலமாக கிட்டத்தட்ட 1000 வருடங்களாகவே இதைத்தான் சொல்லி வருகிறார்கள். இதை வைத்துத்தான் அவர்கள் நிறுவியிருக்கிறார்கள். மன்னர்களை பிடித்து மன்னர்களிடம் போய் இந்த மொழியில் சமஸ்கிருதத்தில் மந்திரம் சொன்னால் உங்கள் தெய்வத்துக்கு உயிர் வரும், அதனால் உங்கள் நாடு செழிப்பாக இருக்கும் என்றெல்லாம் சொல்லி மன்னர்களை மயக்கி அந்த மொழியை உள்ளே புகுத்தினார்கள். அதற்கு நம் ராஜராஜ சோழன் எல்லாம் ஒரு கட்டத்தில் அனுமதித்தார். ஒரு கட்டத்தில் அதை உணர்ந்து தெளிந்து இது மொழியல்ல, இது நமக்கு பிடித்த சனி என்று அவர் பிராமணர்களெல்லாம் துரத்தி இருக்கிறார், தண்டித்திருக்கிறார். இப்படியெல்லாம் வரலாறு இருக்கிறது. அதுக்கு பிறகு நம் நாட்டை பிடித்த தெலுங்கர்கள் நம் நாட்டில் தமிழ் இருக்கக்கூடாது என்றெல்லாம் சட்டம் போட்டிருக்கிறார்கள். அதாவது தொப்பை நாயக்கன் என்ற ஒரு மன்னனின் அவையில் அவன் தமிழை இவ்வவையில் யாராவது பேசினால் அவர்கள் காதுகள் அறுக்கப்படும், நாக்குகள் அறுக்கப்படும் என்றெல்லாம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். ஆக இந்த தமிழ் ஆதித்தமிழ், ஆதி மனிதன் தமிழன் என்ற ஒரு எண்ணமோ ஒரு நிறுவனமோ ஒரு யாரும் எடுத்து சொல்லக்கூடாது. அப்படி சொன்னால் மக்களுக்கு தெரிவித்தால் இது நம்மினத்துக்கு தாழ்வாக இருக்கும், நம் வளர்வதற்கு இடைஞ்சலாக இருக்கும் என்று அந்த மன்னர் அந்த காலகட்டத்திலிருந்தே அவர்கள் யோசித்த ஒன்று. தமிழ் என்றால், தமிழர் என்றால் வெளியில் வரப்படாது, மக்களுக்கு தெரியக்கூடாது, உலகம் அறியப்படாத மொழியாகத்தான் இருக்க வேண்டும். அப்படியல்லாவென்றால் இந்த மொழி இருக்கக்கூடாது என்று எண்ணித்தான் அவங்க அரசாட்சி நடத்தினார்கள், அரசாண்டார்கள். அப்படி இருக்கையில் அங்கிருந்தே தொடர்கிறது நம் தமிழ் மொழி அழிப்புக்கான வரலாறு. இப்படி இருக்கையில் இன்று ஆளுகிற அரசும் தமிழ் மொழியை எதிலும் முன்னிறுத்துவதில்லை. எந்த கடைகளில் தமிழ் இல்லை, எதிலும் தமிழ் இல்லை, மக்கள் மனதிலும் நாக்கிலும் தமிழ் இல்லை. பாதி தமிழ் இருக்கிறது, ஒரு பாயிண்ட் சமஸ்கிருதம் இருக்கிறது, பாதி ஆங்கிலம் இருக்கிறது. இப்படித்தான் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டில் தமிழர் என்று சொல்லப்படுகின்ற மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படி இருக்கையில் மிகச் சுலபமாக அரசாங்கம் தன் வேலையை சாதித்துக் கொள்கிறது. இந்த தமிழை அழிக்கும் எண்ணத்திலிருந்து அவர்கள் எவ்விதமும் மாறுபட மாட்டார்கள். அப்படி இருக்கும்போது அவர்கள் சுலபமாக தமிழில் குடமுழுக்கு நடத்த முன்வர மாட்டுகிறார்கள். தமிழில் குடமுழுக்கு நடத்துகிறோம் என்று சொல்லிவிட்டு வெளியில் சத்தம் மட்டும் நமக்கு கேட்கும். நாம் பார்க்குகிற ஊடகங்களில் சத்தம் மட்டும் நமக்கு கேட்கும். என்னவென்றால் வாழ்க முருகன் வாழ்க, வேரவேல் வெற்றிவேல் சத்திவேல் என்று பாடல் ஒலிக்கும். அனைத்தும் நம் காதுகளுக்கு கேட்கும். ஆனால் கோயிலுக்குள்ளே தமிழ் இருக்காது, சமஸ்கிருதத்தை மட்டும்தான் ஓதுவார்கள். அது ஓதி நம்மை புறக்கணிப்பார்கள். இன்னொரு விஷயம், அவர்கள் தெய்வத்தமை பேரை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இது பாகுபாடு பார்க்கிறார்கள். அதாவது நீங்கள் சூத்திரர்கள், ஆகையால் நீங்கள் ஓரமாகத்தான் இருக்க வேண்டும் என்று ஒரு பாகுபாடு இங்கு நிலவுகிறது என்று சொன்னால் உண்மைதான். சூத்திரர்கள் என்றால் என்னவென்றால், சூத்திரம் என்றால் ஐடியாலஜி, ஒன்றை உருவாக்குவனுக்கு ஒரு ஐடியா இருக்க வேண்டும். ஒரு பொருளை உருவாக்குகிறான் என்றால் இதனிடமென்று இதை கண்டுபிடித்தேன் என்ற ஒரு ஐடியாலஜி இருக்கும். அந்த ஐடியாலஜி தான் சூத்திரம் என்பது. ஆகையால் இதை அவன் படக்கத்திய பிராமணன் அவனுடைய நூலில் என்ன எழுதி வைத்திருக்கிறான் என்றால், சூத்திரன் என்றால் தேசி மகன் என்று எழுதி வைத்திருக்கிறான். அதாவது அப்பன் பேர் அறியாதவன் இவன், ஆகையால் இவன் சூத்திரன். இவன் தெய்வத்திடம், எங்களிடமோ தெய்வத்திடமோ கிட்டே நிற்கக்கூடாது, இவன் கீழானவன்
என்று அவன் எழுதி வைத்திருக்கிறான். அந்த புத்தகத்தின் அந்த நூலின் வழியாகத்தான் நமக்கு இந்த மந்திரங்களோ இந்த சாஸ்திரங்களோ இவையெல்லாம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இந்து மதம் என்ற நூலின் அடிப்படையாகத்தான் இது கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. இதை தான் நாம் உடைக்க வேண்டும். மக்கள் அனைவரும் இதை தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது மீனாட்சி அம்மன் கோயிலில் சூத்திரர்கள் நாங்கள் இல்லை என்று அவர்களுக்கும் புரிய வேண்டும். இதை சூத்திரர் என்று சொல்லி கொண்டிருந்தால் மக்களுடைய எதிர்ப்பு மிக அதிகமாக இருக்கும். குறிப்பாக தமிழன் என்றும் தூங்கிக் கொண்டிருக்க மாட்டான், அவன் விழிப்பான். ஆகையால் இந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் முழுமையாக தமிழில் நடத்த வேண்டும். அரசாங்கத்தினுடைய விதிமுறைப்படி நடத்தப்பட வேண்டும். இவர்கள் நடத்த மாட்டார்கள் என்றால் சேகர் பாபு என்ற ஒரு தெலுங்கர் தான் அதற்கு அமர்ச்சியாக இருக்கிறார். நம்மளுடைய உறவுகளை நம்மளுடைய ஓதுவார்களை வரவழைத்து நீங்கள் ஓரமாக நில்லுங்கள் என்று சொல்லிவிட்டு இவர்கள் மந்திரம், அதுவும் ஏன் இவர்கள் கேரளா தாந்திரிகர்களை அழைத்து மந்திரம் செய்கிறார்கள்? இதில் ஒரு சந்தேகம் இருக்கிறது. கேரள மந்திரவாதிகள் அது மந்திரம் மாயாஜாலம் என்று பன்னெடுங்காலமாகவே அவர்கள் சொல்லி வருகிறார்கள். அது இருப்பதாக உணர்கிறார்கள். உணர்ந்து இதை தெய்வத்தையே கட்டுப்படுத்தலாம் என்று சொல்கிறார்கள். ஆகையால் இம்மொழி நம் மொழி தெய்வத்திடம் சேரக்கூடாது. சேர்ந்தால் நம் தெய்வம் நம்மை போலவே மறந்துவிட்ட மொழியாக இருக்கிறது. அம்மொழி அந்த தெய்வத்திடம் ஓதினால் அதற்கு புத்துணர்ச்சி வரும். அதற்கு மொழியிலிருந்தே ஒரு சக்திகள் பிறக்கும். அச்சக்தி தமிழ் மக்களை எழுச்சியுறச் செய்துவிடும் என்று இவர்கள் நினைக்கிறார்கள். அதனால்தான் கேரள மாந்திரிகர்களை அழைத்து வந்து இதற்கு பூஜை நடத்தி குடமுழுக்கு செய்தார்கள். இதற்கு அந்த முருகன் கோயில் திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு அதே பாணியில் தான் இங்கும் செய்வார்கள். ஏனென்றால் அங்குள்ள தெய்வத்திற்கு நம் மொழி புரியக்கூடாது, நாம் என்ன கத்துகிறோம் என்று தெரியக்கூடாது என்றுதான் இவர் நடிக்கிறார். இப்பொழுது பார்த்தால் ஒரு தெய்வத்திடம் முன் நின்று தாயே என்னை காப்பாற்று என்று தமிழில் சொன்னால் மட்டும்தான் அத்தாய்க்கு புரியும். ஏன்னா அவள் ஆதித்தாய், நம் தமிழ்தாய். அப்படி இருக்கும் பொழுது இவர்கள் புரியாத பாஷையில் ஏதோ சொல்வார்கள். அந்த மந்திரம் உருவச்சிலைக்கு ஏற்றப்பட்டால் அவ்வுருவச்சிலை என்ன சொன்னார்கள், என்ன செய்தார்கள் என்று அதற்கு புரியாது. ஆகையால் இந்த குடமுழுக்கினால் நமக்கு எந்த நன்மையும் கிடைக்காது. ஆகையால் தமிழ் குடமுழுக்கு ஏற வேண்டும். நம் தெய்வத்தின் முன்னே தமிழில்தான் ஓத வேண்டும். அப்பொழுதுதான் அந்த தெய்வம் நமக்கு அருள்பாலிக்கும். நம் நிலத்தை, நம் வளத்தை, நம் தமிழை காக்கும், தமிழ் மக்களை காக்கும். இது உங்களுக்கு புரிய வேண்டும். ஆகையால் தான் இக்கருத்தை நான் உங்களுக்கு எடுத்து வைக்கிறேன். நன்றி, வணக்கம்.